மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இதற்கு பிறகும் அவர் நீதிபதியாக இருக்கக்கூடாது, நீதிபதி பதவியில் இருந்து அவர் உடனே நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேத்துக்கு 120க்கும் அதிகமான எம்பிக்கள் கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நீதிபதியின் மீது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நீதிமன்றமே பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற சில விஷயத்தையும் சொல்கிறார்கள். ஏன் எதற்காக ஜி.ஆர். சுவாமிநாதன் நீக்கப்பட வேண்டும், ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய நடவடிக்கை குறித்து ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் ஏற்கனவே ஏன் நீதிமன்றங்கள் சொன்னாங்க, இப்ப எதிர்க்கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இம்பீச்மென்ட் மோஷனை என்னவாக நடைமுறைப்படுத்தப்படும், இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். திருப்பரங்குன்ற விஷயத்துல மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஜுடிஷியல் இன்டிசிப்ளினா நடந்துகிட்டாரு, இவரை உடனே இம்பீச் பண்ணணும், அதாவது அவரை பதவியில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 120 எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா தலைவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த கடிதம் தான் இன்னைக்கு பரபரப்பா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பதவியில் இருக்கும் போதே ஒரு நீதிபதியை நீக்குவதற்கு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில ஒரு நீதிபதி லஞ்சம் வாங்கி வசமா மாட்டினாரு. அவர் வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு, அந்த பணம் தீப்பிடிச்சு எரியற நிலையில அதை கைப்பற்றினாங்க. பிற்பாடு போலீஸ் அதை என்கொயரி பண்ணுச்சு. அதுக்கு பிறகு அந்த ஜஸ்டிஸ் யஷ்வந்த் சர்மா மேல நேரடியாக உச்ச நீதிமன்றமே ஒரு என்கொயரி நடத்தினாங்க. அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்பிச்சாங்க. என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்னா, ஆமா அவர் தப்பு பண்ணிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் என்ன விவாதங்கள் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவை பதவியில் இருந்து நீக்கணும், நீதிபதி பதவியில் இருந்து அவரை நீக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரணும். இன்னைக்கு வரைக்கும் பாஜக அரசாங்கம் அப்படி கரப்ஷன் பண்ண ஒரு ஜட்ஜை நீக்கிறதுக்கு இம்பீச்மென்ட் மோஷனை கொண்டு வரவே இல்லை. இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மேலையும் இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால், யாரா இருந்தாலும் அவங்க மேல ஒரு கரப்ஷன் சார்ஜோ இல்ல மற்ற கிரிமினல் அஃபென்சஸோ எது வந்தாலும் சரி அவங்க மேல வழக்கு போடுவாங்க, நீக்குவாங்க. இது ஒரு விதமான நடைமுறை. ஆனா ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜை உடனே நீக்கிட முடியாது. தமிழ்நாடு அரசோ இல்ல மத்திய அரசோ மோடியோ இல்ல ஸ்டாலினோ நினைச்சா உடனே அவங்களை நீக்க முடியாது. அவங்களை நீக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பேர் தான் இம்பீச்மெண்ட். அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 124 சப்செக்ஷன் 4 இது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கான, அவங்களை இம்பீச் பண்றதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜுடிஷியல் இன்கொயரி ஆக்ட் 1965 ஒரு நீதிபதி தவறு செய்யும் போது, அவர் மேல குற்றச்சாட்டுகள் வரும்போது, அது சிவிலார் கிரிமினல் குற்றம் எது வந்தாலும் சரி அவரை நீக்குவதற்கு இம்பீச் பண்றதுக்கான நடைமுறை அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 128 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தவறு செய்திருந்தால் அவங்க மேல ஏதாவது ஜுடிஷியல் இன்டிசிப்ளினோ ப்ரூவன் மிஸ்பிஹேவியர்ஸோ இருந்தா நீக்கிறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் நீதிபதியாகவே இருந்தாலும், நீதிபதி பதவிக்கே வந்தாலும், அந்த உயரிய மாண்பு பொருந்திய பதவியிலேயே அவர் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர் தப்பு பண்ணும்போது அவர் செய்தது என்ன தப்பு அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு 120க்கும் அதிகமான எம்பிக்கள் மதுரை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை நீக்க சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா லோக்சபா தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு நீதிபதியை இம்பீச் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் லோக்சபால 100 எம்பிக்களுக்கும் அதிகமானவர்கள் அதுக்கு ஒரு ஒப்புதலோடு ஒரு கடிதத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ராஜ்யசபாவா இருந்தா 50 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இது கட்டாயம். யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். இப்போ ஓம் பிர்லா இருக்காரு, ஓம் பிர்லாட்ட தான் நேற்று கொடுத்துருக்காங்க. இதே ராஜ்யசபாவாக இருந்தால் ராஜ்யசபாவினுடைய தலைவர் யாரு? சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்கணும். சோ அப்போ அந்தந்த அமர்வினுடைய தலைவர்கள், லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன், இப்படி கொடுக்கணும். நேற்றுக்கு லோக்சபா தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 100க்கும் அதிகமான எம்பிக்கள் போய் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இதை என்ன நடக்கும்? லோக்சபாவினுடைய தலைவரோ ராஜ்யசபாவினுடைய தலைவரோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு என்கொயரி கமிட்டியை உருவாக்கணும். அந்த என்கொயரி கமிட்டியில 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி அல்லது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ரெண்டாவது ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஒரு மூத்த நீதிபதி, மூணாவது ஒரு லீகல் எக்ஸ்பர்ட். இவங்க 3 பேர் சொன்ன ஒரு என்கொயரி கமிட்டியை உருவாக்கி அந்த என்கொயரி கமிட்டியில இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கடிதம், இந்த நீதிபதியை நீக்க சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் சரியானது தானா, அதன் உண்மைத்தன்மை என்ன, இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அந்த நீதிபதி மேல் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. இந்த அறிக்கையும் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா
லோக்சபாவினுடைய தலைவர்கிட்டயோ இல்ல ராஜ்யசபாவினுடைய தலைவர்கிட்டயோ கொடுப்பாங்க. பிற்பாடு அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். அதை விவாதிக்கிறதுக்கு யார் எடுத்துட்டு வரணும்? ஆளுங்கட்சியும் லோக்சபாவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், இன்னைக்கு ஓம் பிர்லா இருக்காரு. சோ இவங்க தான் அதை எடுத்துட்டு வரணும். இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படணும். அப்போ முதல்ல கடிதம் கொடுக்கணும். அதுக்கு 100 எம்பிக்கள் இல்லது ராஜ்யசபா 50 எம்பிக்கள் ஒப்புதல் வேணும். ரெண்டாவது என்கொயரி கமிட்டி அமைச்சு என்கொயரி நடந்து ரிப்போர்ட் கொடுக்கப்படணும். மூன்றாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த என்கொயரி கமிட்டியை பாராளுமன்றத்தில் வச்சு ஒரு விவாதத்தை நடத்தணும். நாலாவது அந்த விவாதத்தின் போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீதிபதியின் மீது குற்றமோ அவர் மீது ஒரு ஜுடிஷியல் இன்கேப்பபிலிட்டியோ ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு இல்ல இன்டிசிப்ளினோ ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ப்ரூவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள்ல 50% பேர் ஆதரவு தெரிவிக்கணும். ஆமாங்க அந்த நீதிபதி தப்பா இருக்கார், அவரை வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லையா அந்த அன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்த மொத்த எம்பியில 2/3 மெஜாரிட்டியை காமிக்கணும். இந்த ரெண்டுமே நடக்கணும். இந்த ரெண்டுமே நடந்தா மட்டும்தான் ஒரு நீதிபதியை நீக்க முடியும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க பாஸ் ஆயிருச்சுன்னா நாலாவது ஜனாதிபதி முதல்ல அது கையெழுத்து போடணும். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்காரு நீதிபதி. அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர சொல்லி 100க்கும் அதிகமான எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஓம் பிர்லாட்ட கொடுத்துட்டாங்க. பாஜகவினுடைய ஸ்பீக்கர் அவர், நம்ம லோக்சபாவின் ஸ்பீக்கர்னு சொல்றோம். ஆனா பார்லிமெண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு சாதகமாக தான் செயல்படுவார், பாஜக காரர் தான். இது வரைக்கும் அந்த நீதிபதி மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது வரைக்கும் எடுக்கல. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது மட்டும் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது என்கொயரி கமிட்டி இவங்க அமைப்பாங்களாங்கிற கேள்வியே வருது. என்கொயரி கமிட்டி அமைக்கணும் அப்படின்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன தப்பு பண்ணாரு, அவர் மேல இருக்கக்கூடிய ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர்ஸ் என்ன இல்ல ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பை மையமாக வச்சு 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்தது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க நீதிபதிகள். ஏன் பதிவு பண்ணாங்க அப்படின்னா கரூர் பக்கத்துல நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சதாசிவம் சாமியார் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு நினைவிடமோ ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட எச்ச இலையை விட்டுட்டு போயிடுவாங்க. அது மேல பக்தர்கள் உருண்டு போவாங்க. இது வந்து காலங்காலமாக நடக்குது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து ஒரு குழு போராடுது. அது எப்படிங்க எச்ச இலை மேல போய் படுத்து உருளுவாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா? சாமி கும்பிடுறீங்க, கோயிலுக்கு போறீங்க, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, ஓகே ரைட்டு. ஆனா எச்சல மேல உருறது, ஐயர் சாப்பிட்ட எச்சல மேல உருறது ஒரு நம்பிக்கையா? இப்படி உருண்டா அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையான்னு சொல்லி இதை எதிர்த்து வழக்கு போடுறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 21 படி மனித மாண்புக்கு எதிரானது, அடிப்படை உரிமைக்கு எதிரானது, மனித கண்ணியத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வழக்கு போடப்பட்டுச்சு. இந்த வழக்கு 2015 விசாரிக்கப்பட்டுச்சு. 2015 அப்பவே நீதிபதியாக இருந்த ஜட்ஜ் மணிக்குமார் தலைமையில 2 பேர்கள் கொண்ட நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாம் எச்சல மேல உருளக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நடைமுறை மீது தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு யாரு இந்த இந்துத்துவ RSS கும்பல் எப்படியோ இந்த வழக்கை திரும்பவும் போட்டு யார்கிட்ட கொண்டு போறாங்க? கரெக்டா ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு நபர் தனியா விசாரிக்கிறார் பாத்தீங்களா, அந்த டேபிள்லயே கொண்டு போறாங்க இந்த வழக்கை. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்றாரு? இது ஒரு ஏப்ரல் மாசம் இந்த வழக்கு வருது. அந்த வழக்கமா அந்த எச்சரிக்கையில் உருளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்கும். இவர் என்ன பண்றாரு? மே 17ஆம் தேதி வரைக்கும் அந்த வழக்கை அப்படியே தன் பக்கத்திலே வச்சிருக்கிறாரு ஜி.ஆர். சுவாமிநாதன். 17ஆம் தேதி உத்தரவு கொடுத்துறாரு. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா எச்சரிக்கையில உருளலாம் அப்படின்றாரு. இப்ப நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா திருப்பரங்குன்ற இஷ்யூலையும் கரெக்டா தீபம் ஏத்துறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. தீபம் ஏத்தலாம் எங்க? திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவைக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவைக்கல் மேல அதை வந்து ஒரு தீபத்தூன்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. கரெக்டா எப்படி கரூர் விஷயத்துல பண்ணாரோ அதே மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் கொடுக்குறீங்க? எதிர்த்தரப்பினுடைய வாதங்களை ஏன் நீங்க கேட்காம இருக்கிறீங்க? இது மாதிரியான பல கேள்விகள்லாம் இருக்குல்ல. இந்த கேள்வியை நாம மட்டும் கேட்கல. இந்த வழக்குல ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் 2 பேர்களை கொண்ட நீதிபதி இதை விசாரிச்சு அப்ப இதை வந்து தடை பண்ணாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவை ரத்து பண்ணி அந்த எச்சல மேல உருளக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அப்ப அந்த நீதிபதிகள் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் இப்படி பண்றது ஜுடிஷியல் இன்டிசிப்ளினா இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப ஏற்கனவே 2 நீதிபதிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை இவர் மீறி ஒரு தீர்ப்பு கொடுத்தது ஜுடிஷியல் இன்டிசிப்ளினாக பார்க்கப்பட்டிருக்கு. நீங்க ஜுடிஷியல் ப்ராசஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஹைரார்கி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கீழமை நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா 2 நீதிபதி அமர்வுக்கு அதை கொண்டு போகலாம்.
இல்ல ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதிபதி கொடுத்ததை 2 நீதிபதி அமர்வுக்கு மாத்தலாம், 2 நீதிபதி கொடுத்ததை 5 நீதிபதி அமர்வோ 9 நீதிபதி அமர்வோ கூட மாத்தலாம். இது எல்லாம் இருக்கு. அப்ப இதனுடைய ஜுடிஷியல் ஹையரார்கி என்ன அப்படின்னா, கீழ இருந்து மேல படிப்படியா போறது. இந்த ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த அந்த கரூர் வழக்கு எப்படி அப்படின்னா 2 நீதிபதிகள் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், நீங்க அப்பீல் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். ஆனா நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகல. 2 நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை ஜி.ஆர். சாமிநாதன் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதி பெஞ்சுக்கு கொண்டு வந்து அவர் தனியா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு 8 வருஷம் கழிச்சு. இது எப்படி நியாயம்? இதே விஷயத்தை தான் திருப்பரங்குன்றத்தில் அவர் பண்ணார். திருப்பரங்குன்றத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1994 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, 2014 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, 2017 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எது விஷயத்துல? திருப்பரங்குன்ற விஷயத்துல. நீங்க தர்கா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லுல போய் தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு மிக 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 தெளிவான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா 2014 டிசம்பர்ல சுப்பிரமணிய அப்படிங்கிற ஒருத்தர் வழக்கு போடுறாரு. திருப்பரங்குன்றம் மலை மேல போய் நான் தீபம் ஏத்துவேன், அதாவது தர்கா பக்கத்துல கூடிய அந்த கல்லு மேல போய் விளக்கேற்றுவேன் அப்படிங்கிறாரு. காலங்காலமாக திருப்பரங்குன்றத்துல உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப மண்டபத்தில் விளக்கேற்றுவாங்க. அந்த நடைமுறை இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டும் அறநிலைத்துறையும் கோயில் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் மிகச் சிறப்பாக அந்த விளக்கை ஏற்றினார்கள். பக்தர்கள் அந்த விளக்கை தரிசித்து வணங்கினார்கள். அது நடந்துச்சு. ஆனா இவங்க சொல்றது இன்னொரு இடத்துல விளக்கேத்து அப்படிங்கிறாங்க. ஸோ இது அவங்க 2014 டிசம்பர்ல சுப்பிரமணியம் அப்படிங்கக்கூடிய இந்துத்துவ சக்தி அவர் வந்து வழக்கு போட்டப்ப 4/12/2024 ஜஸ்டிஸ் வேணுகோபால் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த தூண் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல் வந்து தீபக்கல்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க, ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. ஒரு ஆதாரங்கள் கூட கொடுக்கப்படலை, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படல. ஜி.ஆர். சாமிநாதன் அமர்வுல கூட அந்த தர்கா பக்கத்தில் கூடிய கல்லு மேல தீபம் ஏத்துறதுக்கு என்ன ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. பிற்பாடு ரத்து பண்ணிடுறாங்க இந்த வழக்கு. எப்ப? 2014 டிசம்பர்லயே. பிற்பாடு 2017 இந்த வழக்கு திரும்பவும் வருது. அன்னைக்கு ஜட்ஜ் யாரா இருக்காங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம், பவானி சுப்ராயர். இவங்க முன்னாடி இந்த வழக்கு 7/12/2017 வருது. அப்போ இந்த வழக்கை அப்சர்வ் பண்ண அந்த 2 நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is no reason why such peace and tranquility maintained by both communities should be disturbed. அதாவது 2 கம்யூனிட்டியினுடைய அமைதியை குலைப்பதற்கு எந்த அடிப்படை முகாந்திரமே இல்லை, நீங்க அதை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. முஸ்லீம்கள் வாட்டுக்கு தர்காவுக்கு போறாங்க, இந்துக்கள் கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வர்றாங்க, மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிட்றாங்க, அங்கே விளக்கேற்றுறாங்க, இவங்க இங்கே போய் தொழுகை பண்றாங்க. இது பாட்டுக்கு சிம்பிளா நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக திருப்பி நீங்க பிரச்சனையை புதுசா உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி 2017 2 ஜட்ஜி அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் போய் தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லு மேலாம் தீபம் ஏற்றக்கூடாது. தர்கா அவங்களுடைய பகுதி, இஸ்லாமியர்களுடைய பகுதி. இது 1923லயே லண்டன் பிரிவியூ கவுன்சிலே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மலையில ஒரு பகுதியில தர்கா இருக்கு, கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளாக அந்த தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்குரிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிலம் அவங்க இருக்கும், மற்ற பகுதியை கோயில் நிர்வாகம் அதாவது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. 2014 தீர்ப்புலையும் சரி, 2017 தீர்ப்புலையும் சரி, இது இல்லாம 1996 தீர்ப்புலையும் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. 96 தீர்ப்புல ரொம்ப அற்புதமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, கோயில் நிர்வாகத்தை தவிர வேற யாரும் தீபம் ஏற்றக்கூடாது. 2வது, எதிர்காலத்தில் யாராவது தீபம் அந்த கோயிலில் எங்காவது ஏற்றணும்னு நினைச்சிங்கனாலும் கோயில் நிர்வாகத்திலிருந்து அறநிலைத்துறையிலிருந்து பர்மிஷன் வாங்கணும். 3வது முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுங்க, அங்கே தர்கா இருக்கு, தர்காவை சுற்றி 75 மீட்டருக்கு நீங்க எந்த தீபம் ஏற்றக்கூடாது, அது அவங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் கோர்ட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. 3 முறை நீதிமன்றம் இந்த RSS இந்துத்துவ கும்பல் இந்த வழக்கை போடும்போதெல்லாம் அதை நிராகரித்திருக்கிறது. எதற்காக அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் ஹிந்து, குறிப்பாக தமிழ்நாட்டு மதுரையில் இருக்கக்கூடிய முஸ்லிமும் ஹிந்துவும் அங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க, அந்த அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கேள்விக்குட்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். இதுதான் வந்து ஒரு ஜுடிஷியல் ஆர்டர். ஆனா இந்த ஜுடிஷியல் ஆர்டரை மறுக்கிற மாதிரி, ஜுடிஷியல் ஹைரார்கியவே கேள்விக்குட்படுத்துற மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இந்த தீர்ப்பை தான் இப்ப அன்னைக்கு நீதிபதிகள் வந்து கரூர் விஷயத்தில் என்ன சொல்றாங்க இல்லையா, ஜுடிஷியல் இன்டிசிப்ளின். அதே மாதிரி இவர் செய்யக்கூடிய இந்த வேலை ப்ரூவன் மிஸ்பிஹேவியரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் அப்படின்னா, இந்த நீதிபதிகளை நீக்கலாம் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல 124, 128 தனி போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல நீதிபதிகளின் மீது ப்ரூவன் மிஸ்பிஹேவியர்ஸோ இன்கேப்பபிலிட்டியோ இருந்தா நீக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரூவன் மிஸ்பிஹேவியர்ஸ் அப்படின்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக அவங்க சொல்றாங்க. அதில் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எ பெர்சிஸ்டன்ஸ் ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம் டியூட்டிஸ் அல்லது அப்யூஸ் ஆஃப் பவர் இன்க்ளூடிங் கரப்ஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வில்ஃபுல் ஆர் பெர்சிஸ்டன்ட் கண்டக்ட் அப்படின்னு ஒரு முதல் விஷயத்தை சொல்றாங்க ப்ரூவன் மிஸ்பிஹேவியர்ல. த ஆக்ட் இஸ் நாட் ஆக்சிடென்ட் பட் இட் இஸ் எய்தர் டன் ஆன் பர்பஸ் ஆர் அக்கர்ஸ் ரிப்பீட்டட்லி ஓவர் டைம். ஒரு விஷயம் வந்து திரும்ப 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 ஏதோ ஒரு பர்பஸுக்காக ரிப்பீட் ஆகுது,
இது வந்து ஆக்சிடென்ட்டா நடக்காத விஷயம் அப்படிங்கிறதுவே ஒரு ப்ரூவன் மிஸ்பிஹேவியரா பார்க்குறாங்க. அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் கரூர் விடயமா இருக்கட்டும், இல்லை திருப்பரங்குன்ற விடயமா இருக்கட்டும், ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புகளை பொருட்படுத்தாமல் 2 பெஞ்ச் நீதிபதிகள் கொடுத்ததை ஒரு பெஞ்ச் நீதிபதி எப்படி மாத்துறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஜுடிஷியல் முறை. அது வந்து ஒரு ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் தீர்ப்பும் சரி திருப்பரங்குன்ற விஷயமும் சரி, அந்த குறிப்பிட்ட நாள் தீபம் ஏத்துற நாளோ இல்லை அந்த சடங்கு செய்யக்கூடிய அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி அதிரடியாக தீர்ப்பு கொடுக்கறது, காவல்துறையிட்ட அதுக்கான உத்தரவு விடுறது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு விட்டாங்க, அதை நிறைவேற்றலை தமிழ்நாடு அரசு. உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு காவலாக இருக்கக்கூடிய மத்திய படை அனுப்பிச்சு ஒரு கோயிலில் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் ஆகம விதிக்கும் சட்டத்துக்குமே எதிரானது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக தெரியுது. இதில் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. இது வந்து தெரியாமல் நடக்கல, ஆக்சிடென்ட்டாக நடக்கல. ஜிஆர் சாமிநாதன் ஒரு பர்பஸோட செயல்படுறாரு அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசும் திமுகவும் 120 எம்பிக்கள்கிட்ட இவருடைய நடவடிக்கை, இவருடைய தீர்ப்பு குறித்து மிக விரிவாக எழுதி இவர் இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஓம் பிர்லா அவர்களிடம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த கடிதம் அடுத்து என்கொயரி கமிட்டி நோக்கி நகருமா? ஜிஆர் சுவாமிநாதன் செய்த செயல் அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டதா, இல்லை அது ஆக்சிடென்டலா நடக்குதா, சட்டத்தின்படி அது நியாயமா தவறா என்பது குறித்து மிக விரிவாக பாராளுமன்றம் என்கொயரி நடத்துமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.